Je remue le ciel le jour, la nuit. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராவிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிராவிட்டி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி உருவாக்குறது, கிராவிட்டினா முதல்ல என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஐன்ஸ்டீனோட ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவோட அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிராவிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபோர்ஸே கிடையாது. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போ வந்து காரில் வந்து நீங்கள் போகும்போது சடனாக ஆக்சிலேட்டர் அமுக்கும்போது உங்களை வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து பின்னாடி பிடிச்சி தள்ளும். இதை தான் ஃபேக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளாக ஒரு வாட்டர் கேனில் தண்ணி நிரப்பி அதில் வந்து ஓட்டை போட்டு கீழே விழும்போது அந்த வாட்டர் கேன்லேருந்து தண்ணி கீழே விழுகாது. இந்த வீடியோவில் உள்ள மாதிரி இதுதான் ஜீரோ கிராவிட்டி அப்படிங்கிறது. அப்போ இந்த கிராவிட்டி வந்து பூமியில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் வந்து வளைகிறதுனால இந்த கிராவிட்டி அப்படிங்கிறது உருவாகுது அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்பேஸ் டைம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதெல்லாம் ஓகே, ஆனால் இன்னும் கிராவிட்டி எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கிராவிட்டி எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ராக்கெட் வந்து 9.8 மீட்டர் பெர் செகண்டில் ஸ்பேஸில் போனால் கூட பூமியில் இருக்கிற கிராவிட்டி அளவுக்கு தான் அந்த ராக்கெட்லேயும் கிராவிட்டி இருக்கும். இதுதான் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன வாட்டர் கேன் எக்ஸ்பெரிமெண்ட் இதிலலாம் ஒர்க் ஆகிருக்கு. அதனால் எலிசியம் படத்தில் உள்ள மாதிரி ஒரு ஸ்பேஸிப்பை உருவாக்கி அதோட ஆரம் வந்து 25 மீட்டரு, அதோட ஆர்பிஎம் வந்து 6. இது மாதிரி உருவாக்கினா அதோட கிராவிட்டி வந்து 9.8 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதோடய ஃபார்முலா. இதில் வந்து அந்த ஆர்பிஎம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, அந்த ஸ்பேஸிப் வந்து சுற்றுற ஸ்பீடு தான். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 6 தடவை சுற்றணும் அப்படிங்கிறது தான் 6 ஆர்பிஎம் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த கான்செப்ட்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பேஸிப்பை உருவாக்கணும்னா அந்த ஸ்பேஸிப் வந்து ஸ்பேஸில் இருக்கவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பேஸில் வந்து மிதக்க வேண்டியதானே, ஏன் கிராவிட்டி உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதனால் வந்து போன் டென்சிட்டி எல்லாம் குறையும், அது மாதிரி ஏகப்பட்ட குறைபாடு ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அதனால தான் கிராவிட்டி அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று தான். இது மாதிரி ஒரு கிராவிட்டி இருக்கிற ஸ்பேஸிப்பை உருவாக்குறது வந்து ஏகப்பட்ட மில்லியன் கணக்கில் செலவாகும். அது மாதிரி இப்போ உருவாக்குறது சாத்தியம்லானாலும் ஒரு நாள் இதுவும் உருவாக்கப்படும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.